நம்ம ஊரில் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வந்து மறுநாள் தாங்க வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா நாள் ஒரு பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்றனால கொண்டாடலை. அந்த அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங்க்கு மேலே தான் சாமியை வந்து ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சாமியை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்பயே தேங்காய் வளப்பெல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து பண்ணோம். அப்படியே வந்து அன்னதானமும் ஊரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் நானும் மணி சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் மகிழினி கிட்ஸருக்காக ஒரு பிரிண்டர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதுவும் அமேசான்லேருந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து வச்சு அன்பாக்ஸ் பண்ணி அதை கையோட வந்து ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு வேறு லைட்டாக வந்து ஃபீவரிஷாக வேறு இருந்துச்சு. சரி நான் கையோட மாட்டிடுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து மாட்டிகிட்டு இருந்தார். அந்த அன்னைக்கு நைட் ஒரு 7 மணிக்கு மேலே விநாயகர் வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் வந்து கரைப்பாங்க. ஸோ ருத்வின் வந்து ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான். எல்லா பிள்ளைங்களும் ஆடுறது பார்த்துட்டு நானும் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பட் வந்து மணிக்கு ரொம்பவே ஃபீவரைஷ் ஆயிடுச்சுங்க. ஸோ அவனால் வர முடியல. கோவத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவன் அங்கனையே வந்து சுற்றி சுற்றி விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் விநாயகர் ஊர்வலமாக கிளம்புனதுக்கப்புறம் நானும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வருஷம் உங்களோட விநாயகர் சதுர்த்தியெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.